ஆனால் அந்த இடத்துல இப்போ மதுரையிலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த லைஃப் அது காட்டுச்சு. அது வந்து அது ஆத்தென்டிக்காக இல்லையான்றது அப்புறமேட்டு நான் விருப்பப்பட்டு அது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அது தெரியுது. பட் ஆனால் அதில் அவர் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து ஆத்தென்டிக்காக தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சு அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு இடத்துல ஒரு பாண்டில் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி நடக்கும்போது அவங்க பிரிஞ்சு போகும்போது அப்போ அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் அதுலேருந்து போய் அந்த கதையே ரொம்ப அழகான கதையாக பார்த்து அங்கேருந்து அகதியாக இங்கே வர்ற ஒரு குழந்தைய அவங்க தத்தெடுக்கிறாங்க. தட் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஃபில்ம் ஃபார் மீ. அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸு பாலிட்டிக்ஸில் சம் கரெக்ஷன்ஸ் இல்லாமல் போகும். ஏன்னா பிகாஸ் மணி சார் இஸ் நாட் ஃப்ரம் தேர் அப்படின்றது இருக்கும். பட் ஐ ஸ்டில் சே தட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஆல்சோ ஷுட் கம். லீவ் த ஆத்தென்டிசிட்டி ஆர் சம்திங், பட் தெர் இஸ் அன் எமோஷன் தட் ஃபில்ம் இஸ் ஆக்சுவலி கிவிங் டு சம் ஆடியன்ஸ் லைக். ஏன்னா அந்த படம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளை பின்ன நம்ம ஒரு படம் பண்ணோம், ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆனோம்னா இந்த மாதிரி கதைகளையும் சப்ஜெக்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு டச் பண்ணி படங்கள் எழுதணும் எடுக்கணுன்றதுக்கு அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இனம் படம் வந்து அதுவும் அந்த படம் பார்க்கும்போதும் நான் அது அப்போ வந்து நான் ஐ திங்க் ஐ வாஸ் அ ஃபில்ம் மேக்கர். அந்த பீஸெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷோமியுமே அப்போ தெரியும். நான் அந்த படம் போய் நான் வேறு எங்கேயோ பார்த்துட்டு எனக்கு அது ஏதோ ஒன்று பண்ணிச்சு. ஸோ அப்போ தான் ஐ திங்க் ட்விட்டரோ ஃபேஸ்புக்லேயும் நான் வந்து படத்தை பற்றி போட்டேன். அப்புறம் வந்து எனக்கு ஷோமி தான் கால் பண்ணார். கால் பண்ணி இல்லை அந்த படத்தில் வந்து என்னென்னா சில விஷயங்கள் பொலிட்டிக்கலி. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.